ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சாலட் ஒன்று பார்க்கலாமா? இங்கே நான் வெள்ளரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை பொடி பொடியாக கட் பண்ணிட்டுருக்கேன். அடுத்தது பட்டாணி, இதை வேக விட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பட்டாணிக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலை கூட போட்டுக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது டொமேட்டோ, இதையும் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம், கொத்தமல்லி, இது வேக விட்ட உருளைக்கிழங்கு, இது ஒரு ஸ்பூன் இங்கே லெமன் ஜூஸ் வச்சுட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ ஒரு பவுலில் போட்டு ஒவ்வொன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். வெள்ளரிக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், டொமேட்டோ, பட்டாணி, கொத்தமல்லி, நான் இங்கே ஆலிவ் ஆயிலுக்கு பதிலாக நல்லெண்ணெய் வச்சுட்டுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன். இதையும் நான் கொஞ்சம் லைட்டாக சுட வச்சுட்டு ஆற வச்சுட்டேன். இதில் சாட்டு மசாலா போட்டுக்கிறேன். இது லைம் ஜூஸும் இதுலேயே போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக உப்பு. சாட்டு மசாலாலேயும் உப்பு இருக்கும், அதனால் பார்த்து உப்பு மாத்திரம் இந்த பிளெயின் உப்பு ஜாகிரதையாக பார்த்து போட்டாங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலேருந்து நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டோம். பாருங்கள், இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த சாலடு ரெடி. இது எப்போ வேணால் சாப்பிட்லாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கஞ்சியோடு சேர்த்து இதுவும் ஒரு பவுல் சாப்பிட்லாம். உடம்புக்கு அவ்வளவு நல்லது. ஸோ நீங்களாம் இந்த சாலட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள்.